மீனராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க, அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குது, இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. மீனராசினி அன்பர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுதுங்க. குறிப்பா பே என்ற இடத்துல தொடங்கும் பெயருடைய நபர்களால உங்க வாழ்க்கையில எதிர்பாராத சில மாற்றங்கள் நிகழப்போகுதுங்க. அவை நன்மையா அல்லது தீமையா, நீங்க ஏன் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இப்ப இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம்ங்க. ஜோதிட சாஸ்திரத்தின் நுணுக்கமான விதிகளின்படி பார்த்தா மீனராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் கிரக மாற்றங்கள் என்பது மிகவும் ஆழமாக ஆராயப்பட வேண்டிய ஒன்றா இருக்குதுங்க. நவகிரகங்களின் இயக்கத்துல குறிப்பாக மந்தன் என்று அழைக்கப்படக்கூடிய சனிக்கோளும், ரத்தகாரகன் போற்றப்படும் செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் சாதாரணமானவே அல்லங்க. விண்வெளியில் நிகழும் இந்த கிரகங்களின் யுத்தம் உங்கள் வாழ்வியல்ல பல அதிரடி மாற்றங்களை விளைக்க போதுங்க. சனியின் மந்தமான போக்கும் செவ்வாயின் வேகமான சீற்றமும் ஒரே நேர்கோட்டில் உங்க ராசி மண்டலத்தை ஆக்கிரமிக்கும் போது அதன் விளைவாக உங்கள் ஆழ்மனதில் ஒரு வித இனம் புரியாத போராட்டங்கள் வெடிக்குங்க. இது உங்கள் மன உறுதியை ஒரு புறம் வலுப்படுத்தினாலும் மறுபுறம் தேவையற்ற படபடப்பையும் எதற்கெடுத்தாலும் ஆத்திரப்படக்கூடிய சூழலையும் மிக இயல்பாக உருவாக்கிடுங்க. இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் மற்றும் லாபஸ்தானங்கள்ல அமர்ந்திருக்கும் கிரகங்களின் நிலைப்பாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு புறம்பான சில நிழல் கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதை உணர முடியுங்க. ராகு மற்றும் கேது போன்ற நிழல் கிரகங்கள் உங்கள் ராசியின் முக்கியமான கட்டங்கள்ல தங்கள் பார்வையை செலுத்துவதால நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுவதை யாராலும் தவிர்க்க முடியாதுங்க. வெளிப்படையாக பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமான சூழல் நிலவுவது போல தெரிஞ்சாலும் திரைக்கு பின்னால உங்களுக்கு தெரியாமலேயே சில மறைமுக சதி திட்டங்கள் தீட்டப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழலை இந்த நிழல் கிரகங்கள் உருவாக்கி தருங்க. எனவே யாரையும் முழுமையா நம்பி உங்க ரகசியங்களை பகிர்ந்து கொள்வது என்பது இந்த நேரத்துல உங்களுக்கு பெரும் ஆபத்தையே விளைவிக்குங்க. செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில தனது ஆதிக்கத்தை செலுத்தும் போது உதிரம் தொடர்பான சில உபாதைகளோ அல்லது உடல் உஷ்ணம் சார்ந்த சிக்கல்களோ எழக்கூடுங்க. குறிப்பாக கோபத்தை அடக்க முடியாம நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை தேடித்தருங்க. அதே வேளையில சனியின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகின்ற காரணத்தால நீங்க செய்யும் காரியங்கள்ல தேவையற்ற தாமதங்கள் ஏற்படுங்க. ஒரு வேலையை இன்று முடித்து விடலாம்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அது தள்ளிக்கொண்டே போகுங்க. இந்த தாமதம் உங்கள் பொறுமையை சோதிக்கும் விதமா அமையுங்க. விதியின் சதி என்று சொல்வார்களே, அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த கிரக வரிசைகள் உங்களுக்கு ஏற்படுத்துதுங்க. வான மண்டலத்துல நிகழும் இந்த மாற்றங்கள் உங்க தொழில் ஸ்தானத்திலும் சில அதிர்வுகளை ஏற்படுத்துங்க. இதுவரை உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கூட திடீரென்று தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்க தொடங்குவாங்க. இது வெறும் தற்செயலான நிகழ்வு அல்லங்க, மாறாக கிரகங்களின் கதிர்வீச்சுகள் உங்கள் ராசி பாதையில ஏற்படுத்தும் குறுக்கீடுகளின் வழிபாடே ஆகுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மேற்கொள்ளும் பயணங்களின் போது அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும்ங்க. திசை தெரியாத காட்டுல சிக்கி கொண்டது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு அவ்வப்போது ஏற்படலாம்ங்க. ஆனா இந்த சோதனை காலத்தை நீங்க கடந்து வர வேண்டுமானால் உங்க உள்ளுணர்வு சொல்லும் பேச்சை மட்டும் கேளுங்க. மற்றவர்களின் ஆலோசனைகளை விடவும் உங்கள் அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடங்களே இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கை கொடுக்குங்க. எதிரிகள் உங்களை வீழ்த்த பல வழிகளில் முயன்றாலும் உங்கள் ராசிக்குரிய தெய்வீக பலம் உங்களை ஒரு கவசமா நின்று காக்குங்க. இருப்பினும் நீங்க செய்யும் சிறு தவறு கூட அந்த கவசத்துல ஒரு துளையை ஏற்படுத்தும் என்பதால ஒவ்வொரு அடியையும் மிக நிதானமா எடுத்து வைக்க வேண்டும்ங்க. கிரகங்களின் இந்த விசித்திரமான விளையாட்டு உங்கள் பொறுமையை சோதித்து உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதனா மாற்றுவதற்கான ஒரு பயிற்சியாகவே அமையுங்க. எனவே வரும் நாட்கள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதும் உங்கள் வாழ்வை வளமாக்கும் என்பதுல ஐயமில்லைங்க. மீனராசி நேயர்களே, உங்கள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த தளத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் அந்த முதல் சம்பவமானது மிக
மிகவும் நுணுக்கமான முறையில் உங்களை சோதிக்க காத்திருக்குதுங்க. பொதுவாகவே மீன ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களை எளிதில் நம்பக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள் என்பதால் அந்த பண்பே இந்த முறை உங்களுக்கு ஒரு பலவீனமாக அமையக்கூடுங்க. உங்கள் பணியிடத்தில் இதுவரை உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் போலவும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டவர் போலவும் நடித்து கொண்டிருக்கும் ஒரு நபர் திடீரென தனது சுயரூபத்தை காட்டத் தொடங்குவாருங்க. அந்த நபர் உங்கள் தொழில் வளர்ச்சியையும் நீங்கள் பெற்று வரும் நற்பெயரையும் கண்டு உள்ளூர பொறாமை கொண்டவராக இருப்பாருங்க. குறிப்பாக பி என்ற எழுத்தில் பெயர் தொடங்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ங்க. அவர்கள் உங்கள் மேலதிகாரிகளிடம் உங்களை பற்றி தவறான தகவல்களை பரப்பவோ அல்லது நீங்கள் கடினமாக உழைத்து உருவாக்கிய ஒரு திட்டத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளவோ முயல்வாங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. குறிப்பாக புதிய திட்டங்கள் அல்லது வருங்கால இலக்குகள் குறித்து சக ஊழியர்களிடம் விவாதிப்பதை தவிர்க்கணுங்க. நீங்கள் விளையாட்டா சொல்லும் ஒரு வார்த்தை கூட திருத்து கூறப்பட்டு உங்கள் பதவிவிற்கோ அல்லது ஊதிய உயர்வுக்கோ தடையாக மாறக்கூடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசி மண்டலத்தில் நிலவும் கிரகங்களின் சஞ்சாரமானது புதிய முதலீடுகளுக்கு சற்றும் சாதகமாக இல்லைங்க. நீங்கள் ஒரு புதிய தொடங்க நினைத்தாலோ அல்லது ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் கூடுதல் மூலதனத்தை செலுத்த திட்டமிட்டாலோ அதனை சற்று தள்ளி வைப்பது புத்திசாலித்தனம்ங்க. அவசரப்பட்டு எடுக்கப்படும் முடிவுகள் தேவையற்ற கடன் சுமைகளையும் பண இழப்புகளையும் தேடிருங்க. உங்கள் தொழிலில் இதுவரை நிலவி வந்த மந்த நிலை மாறுவது போல தெரிஞ்சாலும் அது ஒரு காணல் நீரை போன்ற மாயையாகவே இருக்குங்க. லாபத்தை பெருக்க வேண்டும் என்ற முனைப்புல தவறான வழிகளில் முதலீடு செய்ய உங்களை சிலர் தூண்டுவாங்க. அத்தகைய ஆசை வார்த்தைகளை நம்பி பணத்தை சிக்க வைத்து விடாதீங்க. பணியிடத்துல நிலவும் அரசியல் உங்களை மனதளவில் சோர்வடைய செய்யலாமுங்க. எதற்காக நாம் இவ்வளவு உழைக்கிறோங்கிற விரக்தி அவ்வப்போது உங்களுக்கு மேலோங்குங்க. ஆனால் அத்தகைய நேரங்களில் நிதானத்தை இழந்து வேலையை துறப்பது போன்ற முடிவுகளை எடுக்க வேண்டாமுங்க. இந்த சோதனை காலம் ஒரு சில வாரங்கள் மட்டுமே நீடிக்கும் என்பதால அமைதியாக கடந்து செல்வதே நலம்ங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் கோப்புகளை முறையாக பராமரிக்க வேண்டும். உங்கள் கவனக்குறைவால் ஏற்படும் சிறு பிழை கூட பெரிய அளவிலான விசாரணைகளுக்கு வித்திடலாமுங்க. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் ஒரு விதமான அதிகார போக்கு கையாளாமல் அன்போடு அதே சமயம் கண்டிப்போடு நடந்து கொள்ளுங்க. உங்க வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் அந்த நபர் உங்களுக்கு மிக அருகிலேயே இருப்பார் என்பதை மறந்து விடாதீங்க. அவர் உங்கள் மேஜைக்கு அருகில் அமர்ந்து பேசுபவராகவோ அல்லது தினசரி உங்களுடன் உணவருந்துபவராகவோ கூட இருக்கலாமுங்க. வெளிப்படையாக தெரியும் எதிரியை விட மறைந்திருக்கும் துரோகியே ஆபத்தானவர் என்பதை உணர்ந்து உங்க தொழில் சார்ந்த ஒவ்வொரு அசைவையும் மிக துல்லியமா திட்டமிடுங்க. முதலீடுகளை பொறுத்தவரை பங்குச்சந்தை அல்லது தங்கம் போன்ற ஆபரணங்களில் பெரிய தொகையை இந்த நேரத்துல முடுக்குவது வருத்தத்தை அளிக்கலாமுங்க. உங்க கையில இருக்கும் இருப்பை பாதுகாப்பதே இந்த மாதத்தின் முக்கிய இலக்காக இருக்க வேண்டும்ங்க. தொழில கூட்டாளிகளா இருப்பவர்கள் கணக்கு வழக்குகள்ல வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும். இல்லையெனில் தேவையற்ற அவதூறுகளுக்கு ஆளாக நேரிடுங்க. மொத்தத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க சந்திக்கும் முதல் சம்பவம் உங்களை ஒரு சிறந்த மேலாண்மை நிபுணராகவும் மனிதர்களை அடையாளம் காண்பதில் வல்லவராகவும் மாற்றும் ஒரு பாடமா அமையுங்க. இந்த நெருக்கடியான சூழல்ல உங்க உள்ளுணர்வு மட்டுமே உங்களுக்கு சரியான வழிகாட்டியா இருக்குங்க. புறம்பான பேச்சுக்களை கேட்டு திசை மாறாம உங்க இலக்குல உறுதியா இருங்க. மீனராசி நேயர்களே, உங்க வாழ்வின் ஆதாரமா விளங்கக்கூடிய பொருளாதார நிலைப்பாட்டுல இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் அந்த 2வது சம்பவம் உங்கள் பொறுமையையும் திட்டமிடலையும் ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்க போகுதுங்க. பொதுவாகவே நீங்க தர்ம சிந்தனை கொண்டவர்கள் என்பதால மற்றவர்களின் கஷ்டங்களை கண்டு உருகி உங்க கையில இருக்கும் பணத்தை வாரி வழங்கி விடுவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அத்தகைய தாராள மனப்பான்மை உங்களுக்கு பெரும் தலைவலியை தேடித்தரக்கூடுங்க. விதியின் விளையாட்டால உங்க பொருளாதார ஓட்டத்துல ஒரு தடைக்கல்லானது குறுக்கிட போகுதுங்க. நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தொகையோ அல்லது வரவேண்டிய நிலுவை பாக்கிகளோ கடைசி நேரத்துல கை நழுவி போகலாமுங்க அல்லது காலதாமதம் ஆகலாமுங்க. இந்த தாமதமானது உங்கள் அன்றாட வரவு செலவு திட்டங்களை பெரிதும் பாதிக்கும் என்பதால முன்கூட்டியே ஒரு பாதுகாப்பு நிதியை உருவாக்கி வைத்திருப்பது ரொம்பவும் அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மற்றவர்களுக்காக பொறுப்பேற்று எவ்விதமான ஆவணங்களிலும் கையெழுத்தக்கூடாது என்பதுதாங்க. குறிப்பா ஜாமீன் கையெழுத்து போடுவது அல்லது பிறருடைய கடனுக்கு நீங்க உத்தரவாதம் அளிப்பது போன்ற செயல்கள் உங்களை மீள முடியாத சட்ட சிக்கல்களிலும் பொருளாதார நெருக்கடிகளிலும் சிக்க வச்சிருங்க. உங்கள் இரத்த சம்பந்தமான உறவினர்களாகவே இருந்தாலும் சரி அல்லது உயிர் நண்பர்களாகவே இருந்தாலும் சரி, பண விவகாரத்துல இந்த முறை நீங்கள் கராராக இருப்பது மட்டுமே உங்களை காப்பாற்றுங்க. நீங்க செய்யும் சிறு உதவி கூட பின்னால உங்க நிம்மதியை குலைக்கும் ஒரு காரணியா மாறிவிடும் என்பதை ஆழமா மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. அடுத்ததா எதிர்பாராத மருத்துவ செலவுகள்
உங்கள் சேமிப்பை கரைப்பதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கின்றனங்க. இது உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு திடீர் உடல் நலக்குறைவால் உண்டாகலாம்ங்க. எனவே ஆரோக்கியத்தில் சிறு மாற்றம் தெரிஞ்சாலும் அதனை அலட்சியப்படுத்தாம ஆரம்பத்திலே கவனிப்பது பெரிய செலவுகள்ல இருந்து உங்களை காக்குங்க. அதே சமயம் ஆடம்பர செலவுகள் உங்களை அறியாமலேயே உங்கள் கையை மீறி செல்லுங்க. தேவையில்லாத வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கோ அல்லது பகட்டான பயணங்களை மேற்கொள்வதற்கு உங்கள் மனம் ஏங்குங்க. ஆனா இது அதற்கான நேரமில்லை என்பதை உணர்ந்து உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும்ங்க. ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னாடி இது நமக்கு இப்போது அத்தியாவசியமானதா அப்படிங்கிறத பல முறை சிந்தித்து செயல்படுங்க. வரவுக்கும் செலவுக்கும் இடைப்பட்ட போராட்டத்துல உங்கள் சேமிப்பு என்பது கரைந்து கொண்டே போவது போல தோன்றுங்க. ஒரு பக்கம் பணம் வந்தாலும் மறுபக்கம் அது தேவையற்ற வழிகளில் வெளியேறுவதை உங்களால தடுக்க முடியாதுங்க. இத்தகைய சூழல்ல வரவு செலவு கணக்குகளை ஒரு நோட்ல எழுதி வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ரூபாயும் எதற்காக செலவு செய்கிறோம் என்ற விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே இந்த பொருளாதார புயலிலிருந்து இருந்து நீங்க தப்பிக்க முடியுங்க. மாதத்தின் 2ஆம் வாரம் முதல் 3ஆம் வாரம் வரை நிலவும் இந்த நெருக்கடியான நிலை கண்டு நீங்க அஞ்ச தேவையில்லை. ஏனெனில் இது ஒரு தற்காலிகமான பின்னடைவு மட்டுமேங்க. உங்க ராசிக்குரிய குரு பகவானின் அருளால மாதத்தின் இறுதி நாட்கள்ல தடைபட்டிருந்த பணவரவுகள் ஒவ்வொன்றா உங்க கையில வந்து சேருங்க. அதுவரை நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரே மந்திரம் சிக்கனம் மட்டுமே. கையில் இருக்கும் பணத்தை பாதுகாப்பதும் புதிய கடன்களை வாங்காமல் இருப்பதும் உங்களை கௌரவத்தை நிலைநாட்டுங்க. எத்தனையோ சவால்களை கடந்து வந்த உங்களுக்கு இந்த சிறிய பொருளாதார தட்டுப்பாடு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா இதிலிருந்து நீங்க கற்றுக்கொள்ள போகும் பாடம் உங்க வாழ்நாள் முழுவதற்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையுங்க. பணத்தின் மதிப்பையும் மனிதர்களின் சுயரூபத்தையும் இந்த சம்பவம் உங்களுக்கு தெள்ள தெளிவா உணர்த்திடுங்க. பதற்றப்படாம நிதானமா உங்க பொருளாதார பாதையை திட்டமிடுங்க. வெற்றி உங்கள் பக்கமே இருக்குங்க. மீனராசி நேயர்களே, உங்கள் இல்லற வாழ்விலும் உங்களை சுற்றி இருக்கும் உறவு முறைகளிலும் இனி வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகும் அந்த 3வது சம்பவம் உங்கள் பொறுமைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா அமைய போகுதுங்க. பொதுவாகவே நீங்க அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் என்றாலும் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில உங்க ராசி மண்டலத்துல நிலவும் கிரகங்களின் மாறுபட்ட கதிர்வீச்சுகள் உங்க பேச்சுல ஒரு விதமான கடுமையை உருவாக்கிடுங்க. நீங்க சொல்ல வரும் கருத்து சரியானதாகவே இருந்தாலும் அதனை சொல்லும் விதம் மற்றவர்களுக்கு ஒரு விதமான ஆத்திரத்தையோ அல்லது மன வருத்தத்தையோ தரக்கூடியதாக அமையுங்க. குறிப்பா உங்கள் இல்லத்தரசி அல்லது கணவருடன் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிறிய விஷயமாகத்தான் அந்த விவாதம் தொடங்கும். ஆனா அது வளர்ந்து கொண்டே போய் ஒரு பெரிய சலசலப்புல முடியக்கூடுங்க. எனவே வாழ்க்கை துணையுடன் பேசும்போது அவர்கள் சொல்லும் கருத்துகளுக்கு உடனடியாக பதிலளிக்காம சற்று மௌனம் காப்பது அந்த சூழலை இனிமையாக்குங்க. இந்த காலகட்டத்துல உங்க குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடமோ அல்லது தூரத்து உறவினர்களிடமோ பேசும்போது கடந்த காலத்துல நடந்த கசப்பான சம்பவங்களை எக்காரணம் கொண்டும் நினைவு கூற வேண்டாம்ங்க. அவர்கள் செய்த பழைய தவறுகளையோ அல்லது உங்களுக்கு அவர்கள் இழைத்த அநீதிகளையோ இந்த நேரத்துல பேசி தீர்க்கலாம்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த முயற்சி எதிர்மறையான விளைவுகளையே தருங்க. உங்க மனதில் இருக்கும் பாரத்தை குறைக்க வேண்டும் என்று நீங்க நினைத்து தொடங்கும் உரையாடல் ஒரு புதிய பகைக்கு வித்திட்டு விடுங்க. உறவினர்கள் மத்தியில உங்களை பற்றி ஒரு தவறான பிம்பம் உருவாக இது காரணமாகிவிடும் என்பதால பழைய கதைகளை தோண்டி எடுக்காம நிகழ்காலத்துல மகிழ்ச்சியா இருக்க பழகுங்க. உறவுகள் என்பது ஒரு நூலிலேயே போன்றதுங்க. அதனை மிகவும் பலமாக இழுத்தா அருந்துவிடும் என்பதை உணர்ந்து நிதானமா செயல்படுங்க. மேலும் உங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளின் நடவடிக்கைகளிலும் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம்ங்க. அவர்கள் சொல்லும் சில பொய்களோ அல்லது மறைக்கும் சில விஷயங்களோ உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம்ங்க. அத்தகைய நேரங்கள்ல அவர்களை கடிந்து கொள்ளாம அன்பால் திருத்த முயலுங்க. உங்கள் கோபம் அவர்களை உங்களிடமிருந்து இன்னும் தூரமாக்கி விடுங்க. குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் போகும் சூழல் அது உங்கள் மனதிற்கு ஒரு விதமான குற்ற உணர்வை தரலாமுங்க. ஆனா யதார்த்தத்தை எடுத்து சொன்னா அவர்கள் புரிந்து கொள்வார்கள். வீண் பிடிவாதங்களை கைவிட்டு மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது உங்கள் இல்லத்தை ஒரு அமைதி பூங்காவா மாற்றுங்க. வெளி மனிதர்கள் உங்கள் குடும்ப விவகாரங்களில் தலையிட ஒருபோதும் அனுமதிக்காதீங்க. உங்க வீட்டின் ரகசியங்களையோ அல்லது கணவன் மனைவிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளையோ 3வது நபரிடம் பகிர்ந்து கொள்வது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துங்க. உறவினர்கள் சில நேரங்கள்ல உங்களுக்கு அறிவுரை கூறுவது போல நடித்து உங்கள் நிம்மதியை குலைக்க முயல்வார்கள். அத்தகையவர்களின் பேச்சுக்களை காதில் வாங்கி கொள்ளாம உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரத்தை செலவிடுங்க. ஒன்றாக அமர்ந்து பேசுவதும் உணவருந்துவதும் உங்களுக்குள்ள இருக்கும் இடைவெளியை குறைக்குங்க. மொத்தத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் நாவை கட்டுப்படுத்துவதும் கோபத்தை அடக்குவதும் மட்டுமே உங்கள் குடும்பத்தை காக்கும் கவசமா இருக்க போகுதுங்க. மற்றவர்கள் உங்களை வம்புக்கு இழுத்தாலும் நீங்கள் அமைதி காத்தால் அந்த பிரச்சனை தானாகவே மறைந்து விடுங்க. ஒரு சிறிய சலசலப்பு உங்கள் உறவின் ஆழத்தை சோதித்து பார்க்கும்
ஒரு நிகழ்வாகவே அமையுங்க. இதனை சரியாக கையாண்டால் மாத இறுதியில உங்க உறவுகள் முன்பை விட அதிக பலம் பெறுங்க. விட்டு கொடுத்து போவதால யாரும் தோற்று போவதில்லை, மாறாக உறவுகளை வெல்வதற்கு அதுவே மிக சிறந்த வழியாகுங்க. நிதானமான பேச்சும் கனிவான பார்வையும் உங்கள் இடத்துல மகிழ்ச்சியை நிலைநாட்டும் என்பதுல எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. மீனராசி நேயர்களே, உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான அங்கமான உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் அந்த 4வது சம்பவம் என்பது மிகவும் எச்சரிக்கையா கையாளப்பட வேண்டிய ஒன்றாகுங்க. சுவர் இல்லாம சித்திரம் வர முடியாது என்பதற்கு ஏற்ப உங்கள் லட்சியங்களையும் கனவுகளையும் எட்டிப்பிடிக்க உங்கள் உடல் ஒத்துழைப்பு என்பது ரொம்பவும் அவசியமானதுங்க. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்கள் ராசி மண்டலத்தில் சஞ்சரிக்கும் கிரகங்களின் கதிர்வீச்சுகள் உங்கள் உடல் பலத்தை சற்று பலவீனப்படுத்த வாய்ப்பு இருக்குதுங்க. குறிப்பாக செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் உங்கள் ராசியில் சற்று உக்கிரமாக இருப்பதால் உடலில் உஷ்ணம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படுவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கண் எரிச்சல் அல்லது முகத்தில் சூட்டினால் உண்டாகும் கொப்பளங்கள் போன்றவை உங்களை அவ்வப்போது அலக்களிக்கலாகுங்க. எனவே தினமும் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளிப்பதும் போதிய அளவு நீர் அருந்துவதும் உங்கள் உடலின் வெப்பநிலையை சீராக வைத்திருக்க உதவுங்க. அடுத்ததா உங்க ஜீரண மண்டலம் தொடர்பான உபாதைகள் குறித்து நீங்க மிக கடுமையான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுங்க. வெளியூர் உணவுகளையும் அதிக காரம் மற்றும் எண்ணெய் கலந்த பலகாரங்களையும் அறவே தவிர்ப்பது நல்லதுங்க. உங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தோன்றுவதற்கு கிரகநிலைகள் ஒரு காரணமாக இருந்தாலும் உங்க உணவு பழக்க வழக்கமே அதற்கான அடிப்படை தூண்டுகோலா அமையுங்க. நேரம் தவறி உண்பது அல்லது இரவு நேரங்களில் செரிக்க கடினமான உணவுகளை உட்கொள்வது உங்கள் தூக்கத்தை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் மறுநாள் காலையில் உங்களை மந்தமாக உணர செய்யும் இயற்கை உணவுகளையும் கீரை வகைகளையும் உங்கள் உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளணுங்க. செரிமான கோளாறு என்பது ஒரு சாதாரண விஷயமா தோன்றினாலும் அது உங்கள் அன்றாட பணிகளை பாதிக்கும் என்பதால் ஆரம்பத்திலேயே கவனம் செலுத்துங்க. வாகன பயணங்கள் மற்றும் சாலை பாதுகாப்பை பொறுத்தவரை நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க. கிரகங்களின் பார்வையில் சில எதிர்மறை மாற்றங்கள் இருப்பதால் வாகனங்களை இயக்கும் போது உங்கள் கவனம் சிதறக்கூடும். குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது அல்லது நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் போதும் சாலை விதிகளை ஒருபோதும் மீறாதீங்க. அவசரப்பட்டு வாகனத்தை செலுத்த வேண்டாம்ங்க. நீங்கள் எவ்வளவு வேகமாக சென்றாலும் சேர வேண்டிய இடத்திற்கு சரியான நேரத்தில் செல்வதை விட பாதுகாப்பாக செல்வதே முக்கியம்ங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்குமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுதுங்க. போதிய வெளிச்சமில்லாத சாலைகளிலோ அல்லது அதிக மழை பெய்யும் நேரத்திலோ பயணம் செய்வதை தள்ளி போடுவது புத்திசாலித்தனம்ங்க. உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வாகனத்தை நிதானமாக செலுத்துங்க. மேலும் உங்கள் மன ஆரோக்கியமும் இந்த நேரத்தில் மிகவும் கவனிக்கத்தக்கதுங்க. உடல் உபாதைகள் வரும்போது மனம் தானாகவே சோர்வடைந்துவிடும். தேவையற்ற பயங்களும் கற்பனை கலந்த கவலைகளும் உங்கள் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்யலாமுங்க. எதற்கெடுத்தாலும் பதற்றம் அடையாமல் மனதை அமைதியாக வைத்திருக்க பழகுங்க. அதிகாலையில் யோகாசனம் அல்லது எளிய மூச்சு பயிற்சிகளை மேற்கொள்வது உங்கள் நரம்பு மண்டலத்தை சீராக்குங்க. சிறுநீரகம் தொடர்பான தொந்தரவுகள் வராமல் இருக்க உப்பை குறைத்துக் கொள்வது, காய்கறிகளை அதிகம் உண்பது சிறந்ததுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் அருளால் பெரிய அளவிலான பாதிப்புகள் வராது என்றாலும் தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஒருபோதும் வீண் போகாதுங்க. உடல்நல குறைபாடு ஏற்பட்டால் சுயமாக மருந்து உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு சிறிய காய்ச்சலாக இருந்தாலும் சரி அல்லது உடல் வலியாக இருந்தாலும் சரி முறையான மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம்ங்க. உங்கள் உடலின் மொழியை நீங்கள் கவனித்து படிக்க வேண்டும். உடல் சோர்வாக இருக்கும்போது அதற்கு போதிய ஓய்வு கொடுப்பது உங்களை மீண்டும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட வைக்குங்க. வேலைப்பளு காரணமாக உங்கள் உடலை புறக்கணிப்பது வருங்காலத்தில் பெரும் சிக்கல்களை தரக்கூடும். ஆரோக்கியமான வாழ்வே ஆனந்தமான வாழ்வு என்பதை உணர்ந்து உங்கள் உணவு, உறக்கம் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றில் ஒரு சீரான ஒழுக்கத்தை கடைபிடிங்க. இந்த சோதனை காலத்தை உங்கள் ஆரோக்கியத்தில் காட்டும் அதீத அக்கறையின் மூலம் நீங்கள் எளிதாக கடந்து விடலாம்ங்க. மீனராசி நேயர்களே, இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நான் குறிப்பிட்ட அந்த ரகசியமான விஷயம், அதாவது பி என்ற எழுத்தில் பெயர் தொடங்கக்கூடிய நபர்களை பற்றிய ஆழமான உண்மைகளை இப்போது நாம் விரிவாக ஆராய போகிறோம்ங்க. ஜோதிட ரீதியாகவும் எண்கணித ரீதியாகவும் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் ஆதிக்கம் ஒரு குறிப்பிட்ட எழுத்தின் மீது அதிகாரம் செலுத்தும் போது அந்த எழுத்துல பெயர் கொண்ட நபர்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசி மண்டலத்தின் அதிர்வலைகளுக்கு பி என்ற எழுத்தின் அதிர்வலைகளுக்கும் இடையே ஒரு விதமான முரண்பாடான தொடர்பு உருவாகுதுங்க. இதனால உங்க நட்பு வட்டாரத்திலோ அல்லது நீங்க பணிபுரியும் இடத்திலோ அல்லது உங்க உறவினர்கள் மத்தியிலோ இந்த எழுத்துல பெயர் தொடங்கும் நபர்கள் உங்க வாழ்வின் திசையை மாற்றக்கூடிய ஒரு கருவியாக மாற போறாங்கங்க. அவர்கள் உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களை பிடிக்காதவர்களாக இருக்கலாம், அது முக்கியமல்ல. ஆனா அவர்கள் மூலமாகத்தான் உங்க வாழ்க்கையில நடக்க போகும் அந்த 4 முக்கியமான சம்பவங்களும் தூண்டப்பட போகுதுங்க. பி என்ற எழுத்தில் பெயர் கொண்ட ஒரு நண்பர் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை தருவது போல உங்களை ஒரு இக்கட்டான சூழலை தள்ளிவிடலாம்ங்க.
அல்லது அவர்கள் தெரியாமல் செய்யும் ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே சமயம் அவர்கள் உங்களுக்கு ஒரு கசப்பான பாடத்தை கற்றுத்தருவதன் மூலம் உங்களை மென்மேலும் பக்குவப்படுத்துவாங்க. இந்த எழுத்துல பெயர் கொண்டவர்களிடம் நீங்க பழகும்போது ஒரு குறிப்பிட்ட எல்லையை வகுத்துக் கொள்வது உங்கள் கௌரவத்திற்கும் நிம்மதிக்கும் ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய அந்தரங்க விஷயங்களையோ அல்லது உங்கள் எதிர்கால திட்டங்களையோ இந்த நபர்களிடம் பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமா தவிர்க்க வேண்டும். அவர்கள் உங்கள் மேல் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக காட்டிக்கொண்டாலும் கிரகங்களின் சேர்க்கையினால அவர்களின் எண்ண ஓட்டத்துல சில மாற்றங்கள் ஏற்படலாம்ங்க. அவர்கள் அறியாமலேயே உங்களுக்கு ஒரு மறைமுக சதியை உருவாக்கும் சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. குறிப்பா பண விவகாரங்கள்ல இந்த பி என்ற எழுத்தின் பெயர் கொண்ட நபர்களுடன் எவ்விதமான கொடுக்கல் வாங்கலையும் வைத்துக் கொள்ளாதீங்க. அவர்கள் ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்ய முன்வந்தாலும் அந்த உதவியின் பின்னால ஒரு மறைமுகமான நிபந்தனையோ அல்லது ஆபத்தோ ஒளிந்திருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்க மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நபர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினரிடம் உங்களை பற்றி பேசும்போது மிகவும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும்ங்க. அவர்கள் உங்க குடும்பத்திற்குள்ள ஒரு குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு தூண்டுதல் சக்தியா மாறக்கூடும். அவர்கள் சொல்லும் ஒரு பொய்யான தகவலோ அல்லது திரித்து சொல்லப்படுங்க ஒரு செய்தியோ உங்கள் இல்லற வாழ்வின் அமைதியை குறைக்கக்கூடும். அதனால அவர்கள் உங்கள் வீட்டிற்கு வரும்போதோ அல்லது அவர்களுடன் நீங்க தொலைபேசியில பேசும்போதோ அதை நிதானமா நீங்க கடைபிடிக்கணுங்க. இந்த பி என்ற எழுத்து என்பது ஒரு எச்சரிக்கை மணி என்பதை விட உங்கள் விழிப்புணர்வை சோதிக்கும் ஒரு குறியீடு என்றுதான் சொல்ல வேண்டுங்க. அவர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வருவது போல தெரிஞ்சாலும் அதன் முடிவுல ஒரு ஏமாற்றம் இருக்கக்கூடுங்க. ஆனா ஒரு சில மீன ராசிக்காரர்களுக்கு அவர்கள் ஒரு கவசமாகவும் நின்று காப்பாங்க. எனினும் அந்த நபர் யார், அவர் நல்லவரா அல்லது கெட்டவரா என்பதை உங்களால் உடனடியா இனம் காண முடியாதுங்க. கிரகங்களின் மறைமுக பார்வையினால ஒரு மாயத்திரை உங்கள் கண்களை மறைத்து கொண்டிருக்குங்க. அந்த திரை விலகும் வரை நீங்க இந்த எழுத்துல பெயர் கொண்டவர்களிடம் ஒரு தற்காப்பு இடைவெளியை பராமரிப்பது மட்டுமே உங்க வாழ்வின் அந்த 4 சம்பவங்களையும் உங்களுக்கு சாதகமா மாற்ற உதவுங்க. நவகிரகங்களின் விளையாட்டு என்பது மிகவும் விசித்திரமானது. யாரை எப்போது எதற்காக பயன்படுத்துவார்கள் என்பதை யாராலும் கணிக்க முடியாதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிக்கு இந்த எழுத்து ஒரு முக்கியமான குறியீடா அமையும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களின் பெயர்களை ஒரு முறை நினைச்சு பாருங்க. அதுல இந்த எழுத்து இருந்தா இன்று முதல் அவர்களுடான உங்கள் அணுகுமுறையை சற்று மாற்றிக்கொள்ளுங்க. அதுவே உங்களை பெரும் ஆபத்துகளிலிருந்து காத்து உங்கள் வாழ்வை வளமான பாதையில அழைத்து செல்லுங்க. பயப்பட வேண்டாம். மீனராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தருங்க. ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. உங்கள் ராசி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.